அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் இயற்கையாளன் சீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு பழம் அறுவடைக்கு வந்திருக்கு. அந்த பழம் இந்த ஏரியாவில் வரவே வராதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வச்சாச்சு, சரி வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இந்த பழத்தோட பாருங்கள் நினைக்கிறேன், இதான் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் சரிங்களா. நீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 100 செடிக்கிட்ட வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பழம் கிட்ட வந்திருக்குது. ஒரு 10 பழம் இப்போதைக்கு அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது. வச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பழமும் கொஞ்சம் நல்ல சைஸ் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சைஸ் நல்லா வரணும். ஏன்னா தண்ணி அதிகன்றதுனால இந்த ஏரியாவில் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா இந்த டைம் நிறைய பழம் வந்திருக்கும் நமக்கு. பாருங்கள், இது ஃபுல்லாக ட்ராகன் தான். இதில் ஒரு 3 பழம் இருக்குது. இந்த செடியில் ஒரு 3 பழம் இருக்குது. இதே மாதிரி நீட்டாக பார்ப்போம். இந்த செடியில் ஒரு பழம் இருக்குது. இது நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. எந்த கையிலையும் பழம் இருக்குது. இதெல்லாம் வர வேண்டியது. இதெல்லாம் பூ இப்போ தான் விட்டுருக்கு. இதெல்லாம் வரும் பழம். சரிங்களா, இது ஒன்று. இதெல்லாம் இன்னும் 2-3 வீக்கில் வந்துடும். எல்லாமே ரிங்கு கட்டி, நம்ம சிமெண்ட் ரிங்கு கிடைக்கலைங்க. நம்ம ஏரியாவில் ட்ராகன் பண்ணாததுனால யாருக்குமே இங்கே சிமெண்ட் ரிங்கு பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் டைடை ஒன்று எடுத்து பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், ரொம்ப சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு பழமே கிட்டத்தட்ட 1/4 கிலோ கிட்ட வரும் பொழுது இந்த பழம். இது ஒன்று. இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதெல்லாம் வரல. இந்த நீட்டாக ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 100 செடி 10 தூண் போட்டு ஒவ்வொரு இதுக்கும் செடியை வச்சு வச்சுருக்கோம். இது ஒன்றும் டயர் கட்டலை. சின்னதாக இருந்தாலும் டயர் கட்டலை. வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கும் கட்டணும், டயர் கட்டணும். உண்மையிலே பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. செடி வச்சு பழம் வந்திருக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஏரியாவில் ட்ராகன் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ராகன் வந்திருக்குது. அதுதான் ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான பழம் ஒன்று. இது நம்ம சப்பாத்தி கல்லிலேருந்து தான் அது அதோட தாய் செடி தான் இது. அதுலேருந்து தான் இது டெவலப் பண்ணி இப்போ இது ட்ராகன் நல்ல கடையில் எல்லா கடையிலும் ஜூஸ் கிடைக்குது. இப்போ இந்த கடையில் நம்ம ஏரியாவில் நிறைய பழம் கிடைக்குது. ஆனால் வெளியிலேருந்து வருது. நம்ம ஏரியாவில் யாரும் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சது வரையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் யாரும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இப்போ நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் பண்ணியிருக்கேன். இதுவும் நம்ம ஏரியாவில் மிகமான தண்ணி வேறு, நமக்கு தண்ணி வேறு, மழை தண்ணி வேறு நிற்கும் இந்த ஏரியாவில். இருந்தாலும் பழம் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. பழம் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன்.